விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தபால் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியானது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணியானது தற்போது துவங்கியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் பரணிராஜ், தற்போது விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 10ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 276 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற விறுவிறுப்பான வாக்குப்பதிவின் போது 1,95,495 வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். இதன் மூலம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது பதிவான வாக்குகள் எண்ணும் பணி பனையபுரத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் பிரித்து அடுக்கும் பணிகளில் ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் பிறகு சிறிது நேரத்தில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு 14 மேஜைகளின் மூலம் 20 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதன் காரணமாக வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றிலும் துணை ராணுவ படையினருடன் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போது தபால் வாக்குகள் பிரித்து அடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த வாக்கு எண்ணும் பணியில் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட இருக்கின்றனர். இதனிடையே வாக்கு எண்ணும் மையத்தில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் வேட்பாளர்கள், அரசியல் கட்சியின் முகவர்கள், போலீசார், செய்தியாளர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். தற்போது வாக்கு எண்ணும் மையத்திலும் ஏராளமான போலீசார் சுற்றி நின்று கொண்டு கடும் கெடுபிடிகளை காட்டி வருவதால் பல்வேறு தரப்பினரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. வர்ணியா, பரணிராஜ், விவரங்களுக்கு நன்றி.